ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌதம் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சொரக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் பொரிஞ்சதும் 2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு கை கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் 10 பல் பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு கொஞ்சம் ஒதுங்கினதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நான் சொரக்காவை குக்கரில் 2 விசில் போட்டு வேக வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கோங்க. ஃப்ளேம் கொஞ்சம் ஸ்மால் வச்சுக்கிட்டு வதக்குங்க. இப்போது தேவையான மசாலா போட்டுடலாம். மல்லித்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த குழம்பு இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அதனால் நீங்கள் எதுலேயும் வச்சு சாப்பிடலாம். இது வெந்துட்டுருக்கப்பவே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். தேங்காய், ஒரு கை பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் ஜீரகம், உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அதோடு கொஞ்சம் தண்ணியும் கலந்து ஊற்றிக்கோங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இட்லி, தோசை சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் கிரேவியாக செஞ்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிடலாம் கடைசியில். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.